Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அதானியை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் வைத்திருக்கிற அந்த விமர்சனம் அப்படிங்கிறது நியாயம் தானா? உங்களுடைய பார்வை? ராகுல் காந்தி பிரதமர் ஆனார், அதானி வேண்டாம், அதானி அவர் சிறையில் போட்டுருவாரா குண்டார் சட்டத்தில்? இல்லை அதானி பொருட்கள்லாம் சீஸ் பண்ணிடுவாரா? இல்லை அவர் தான் கைது பண்ணணும் அப்படிங்கிற பண்ண முடியாது. அவர் சொல்லலாம் சார். நாளை தினம் ராகுல் காந்தியே பிரதமர் வந்தாலும் கூட இதே அதானி இதே அம்பானியை தயவை நாடுவார்கள். ராகுல் காந்தி ஏன் தொடர்ச்சியாக அதானிக்கு எதிராக ஒரு நரேட்டிவை கொண்டு போகணும், அதானி தான் டார்கெட் நீ ஏன் நகர்த்துற? நீங்கள் உங்கள் கேள்வியில் அதுக்கு அழகான பதில் இருக்குது. எப்போவுமே அண்டை மாநிலங்களுக்கு தான் எப்போவுமே பிரச்சனை வரும். நமக்கும் கர்நாடகா, நமக்கும் கேரளா, முல்லை பெரியார் விஷயத்தில் அந்த மாதிரி வரும். அதே மாதிரி குஜராத்தும் மராட்டும் பகை, அதாவது கொஞ்சம் உரசல் இருந்து தான் இருக்கும். எப்போவுமே அண்டை நாடுகள் அண்டை மாநிலங்களுக்குள்ள இந்த முரண்பாடுகள். சரத்பவார் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து ஒரு இவிஎம் மேனிப்புலேஷன் இருக்கு அப்படிங்கிறார். சின்ன மாநிலங்கள் தான் எதிர்க்கட்சி ஜெயிக்குது, பெரிய மாநிலங்கள்ல பாஜக கூட்டம் ஜெயிக்குது, இட் இஸ் அ மேனிப்புலேஷன் அப்படிங்கிறார். எனக்கு வந்தால் ரத்தம், உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, அந்த மாதிரி எனக்கு கணக்கு. அதெல்லாம் இவிஎம்னா அது ஏற்புடையதாகவோ அறிவுபூர்வமான கருத்தாகவும் சொல்ல முடியாது. வேறு ஏதாவது சொல்லுகலாம். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தான் காரணம் என்பதை போல் ஒரு ஜோக்கு, நகைச்சுவை கருத்து இருக்க முடியாது என்று தான் நினைக்கிறேன். மகாராஷ்டிராவில் நமக்கு கிடைச்ச தகவலில் அங்குள்ள மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, செயல்படுத்தியிருக்காங்க, அறிவிச்சதோடு இல்லாமல். அது ஏக்நாத் ஷிண்டேக்கு பல வெற்றிக்கு காரணமாக அமைச்சிருக்கு. ஆர்எஸ்எஸ் முக்கிய பங்காற்றிருக்கு. அந்த மாதிரி மகாராஷ்டிராவில் அந்த மனக்கசப்பு, ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் இடையிலான மனக்கசப்பு நீக்கப்பட்டு விட்டதுனால அல்லது சமாதானம் ஆகிட்டாங்கன்ற காரணத்தினால மகாராஷ்டிராவில் உங்களுக்கு வெற்றி கிடைச்சி. ஏன்னா மகாராஷ்டிரா இது ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்டை என்று கருதப்படுகிறது. பாஜக வெற்றிக்கு இவிஎம் என்று 3 எழுத்து அல்ல, ஆர்எஸ்எஸ் என்று 3 எழுத்தாக சொல்லலாம். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வினோத். சார், தேசிய அளவில் மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுக்கு பிறகு இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதம் வந்து கிளம்பியிருக்கு. இன்னைக்கு தான் தொடங்குச்சு. இன்றைக்கே வந்து அவை வந்து இரு அவைகளும் வந்து நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் அதானி தொடர்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து எழுப்பிய அவங்க வச்ச சார்ஜ் அப்படிங்கிறது அது ஒரு மிகப்பெரிய விவாதமாகி ராகுல் காந்தி வந்து அதானியை வந்து கைது செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் வந்து கருத்து தெரிவித்திருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். மகாராஷ்டிரா எலெக்ஷன்லையும் அது ரொம்ப ஒரு பிரச்சாரத்திலையும் பேசினார். அதை பற்றியும் நம்ம அடுத்தடுத்து போகலாம். முதற்கட்டமாக அதானியை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் வைத்திருக்கிற அந்த விமர்சனம் அப்படிங்கிறது, அந்த கேள்வி அப்படிங்கிறது நியாயம் தானா? உங்களுடைய பார்வை என்ன? ராகுல் காந்தி அதானியை கைது செய்ய வேண்டும் என்று எந்த அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வைக்கிறாரு? இந்திய அரசாங்கத்துக்கிட்ட, அமெரிக்க அரசாங்கத்துக்கிட்ட? இந்தியாவை பொறுத்தவரையில் அதானி மீது எந்த குற்றச்சாட்டோ புகாரோ வழக்கோ எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. அமெரிக்காவில் தான் பதிவு பண்ணியிருக்காங்க. 2 ஆங்கிளில் பார்க்கலாம். ஒரு இன்டர்னல் இஷ்யூ, எக்ஸ்டர்னல் இஷ்யூ, உள்நாட்டு பிரச்சனை, வெளிநாட்டு சிக்கல் எடுத்துக்கொள்ளலாம். இஷ்யூ என்ன? அதானி இந்தியாவில் இருக்கிற அதிகாரிகளுக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்து இது வாங்கி மேலை நாட்டு அமெரிக்காவில் இது வாங்கிட்டாங்க, அதாவது ஒப்பந்தங்கள் வாங்குறாங்க அப்படின்ற புகார். அந்த அமெரிக்காவில் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு கூட என்ன முக்கியமாக கவனிக்கணும்னா, பிடிவாரண்டு கூட பிறப்பிச்சிருக்காங்க. நான் அதில் இருக்கிற ஒரு பாலிடிக்ஸுக்கு நான் அப்புறம் வரேன். மெயின் வந்து கையூட்டு கொடுப்பது பிரச்சனை இல்லை, அதை தெரிவிக்கலைங்கிறது தான் பிரச்சனை. உங்களுக்கு அந்த அமெரிக்காவோட ஒப்பந்தம் போடும்போது அவங்களுக்கும் இந்த கிக்ஸ் பேக்ஸுங்கிற பழக்கம் எங்கே சார் வந்தது? மேலை நாடுகள், வளர்ந்த நாடுகள் போஃபாஸ் பீரங்கியை இதே ராகுல் காந்தியோட தந்தையார் ராஜீவ் காந்தி வாங்கும்போது கிக் பேக்ஸுங்கிற பேரில், அது என்ன, அதுக்கு இன்னொரு பேர் லஞ்சம் தான், கையூட்டு தான். அதாவது நம்ம வந்து வார்த்தைகள் எப்படி வேணால் சொல்லலாம், ஆனால் கிக் பேக்ஸுன்னு கௌரவமான பேரை சொல்கிறோம். ரைட், நம்ம அது வியாபாரத்தில் அது ஒரு அம்சமாக கருதப்படுகிறது. வளர்ந்த நாடுகளில், முதலாளித்துவ நாடுகளில் இது ஒரு வழக்கம். அவங்களோட பேலன்ஸ் ஷீட்லேயே இருக்குது சார் கிக் பேக்ஸு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட அன்ஸ்பெசிஃபைடு
எக்ஸ்பெண்டிச்சர்னு போட்டு மிஸ்செலேனியஸ்னு கூட சொல்லி அதில் போடுவாங்க. மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ். ஆமாம், அதுக்குனால அது ஒன்று. கைது செய்யணும், பிடி வாரண்ட் பிறப்பிச்சிருக்காங்க, கைது செய்யணும்னா அது அமெரிக்க அரசாங்கம் செய்யணும், அமெரிக்கா நாடு தான் செய்யணும். அமெரிக்காவோட நியூயார்க் கிழக்கு மாவட்டத்தில் தான் அந்த செய்யணும். சரி, நான் முதல்ல போட்டோம். அதுக்கு உண்டான அதை பற்றிய ஒரு இஷ்யூன்னு அப்புறம் வரேன். ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் அதானே ஒரு இஷ்யூ எடுத்துப்பாங்க. என்னை பொறுத்த வரையில் நாளை தினம் ராகுல் காந்தியே பிரதமராக வந்தாலும் கூட இதே அதானி இதே அம்பானியை தயவை நாடுவார்கள். தொழில் வளர்ச்சி மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு இது போன்ற முதலாளிகளை சார்ந்திருத்தல் தான் எந்த அரசியல் கட்சிக்கும் உண்டான இயல்பு. ஒரு காலத்தில் டாடா பிர்லா அப்படின்னு சொன்னாங்க. டாடா பிர்லாவின் ஜவஹர்லால் நேரு காலத்தில் வளர்க்கப்பட்ட முதலாளிகள் என்ன, அவங்களும் முதலாளிகள். ஏன்னா தொழில் நடத்துவதற்கு அரசாங்கத்துக்கிட்ட போதிய பணம் இல்லாத போது தொழிலதிபர்கள் வந்து இந்த மாதிரி டாடா இண்டஸ்ட்ரி, பிர்லா இண்டஸ்ட்ரி ஆரம்பித்து அவங்க பண்ணுவாங்க. அதனுடைய பலன் அரசாங்கத்துக்கு போகும், பல்வேறு வேலைவாய்ப்பு இதெல்லாம் வரும். நான் அதானி வந்து பெரிய சர்டிஃபிகேட் கொடுத்து புரிந்த வாரம்லாம் கொடுக்கல, நான் அது சொல்லலை. எந்த முதலாளியாக இருந்தாலும் எந்த அரசாங்கம் இருந்தாலும் ஆதரவு தரத்தான் செய்யும், மாற்று கருத்து கிடையாது. நீ பண்ணியா நான் பண்ணேங்கிறது இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை மாதிரி தான். நீ யார் சொல்கிறதுக்கு, நான் தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி தான். அதுதான் ஒன்று. சரி, ஒரு ரெண்டாவது, இதே அம்பானியை, திருப்பாய் அம்பானியை வளர்த்து விட்டது யார்? இதே காங்கிரஸ் அரசாங்கம் தான். ஸோ ராகுல் காந்தி பேசுவது முழுக்க முழுக்க அரசியலே அன்றி வேறொன்றும் இல்லை. சுத்தமாக இடதுசாரி சித்தாந்தத்தில் இருக்கவங்கன்னா அது மாதிரி முதலாளித்துவத்துக்கு பார்வைக்கு எதிராக இருக்கலாமே தவிர மற்றவர்கள் எல்லாருமே இந்த குளோபலைசேஷனுக்கு பிறகு நிலைமை மாறி போச்சு. ஒன்று. இது இன்டர்னல் இஷ்யூ. ஆகையினால அதானியை கைது செய்ய வேண்டும் என்று ராகுல் கேட்பதை போன்ற ஒரு அபத்தம் உலகத்தில் கிடையாது. வெளிநாட்டை பொறுத்தவரையில் அதானி அம்பானி உலகத்தில் பணக்காரர்கள் முக்கியமானவர்களாக இருக்காங்க. பல்வேறு இடங்களில் பல்வேறு சொத்துக்களை வாங்குறாங்க. அமெரிக்காவின் பல துறைமுகங்களை தன்வசம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் அதானி என்று பேசப்படுகிறது. நாம் எல்லாம் படிக்கிறது தான், நம்ம நேராக போய் பார்க்கல. அந்த மாதிரி துறைமுகங்களை தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருகிறார் என்றாலே துறைமுகங்கள் மூலமாக தான் ஏற்றுமதி இறக்குமதி வருது. ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அது முக்கிய காரணியாக இருக்கிறது. அந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுகிற துறைமுகங்களை தன் வசம் எடுத்து கொண்டு இருப்பதனால அதானி இங்கே வளர்ந்துருவாரோ, நமக்கே சேலஞ்ச் ஆகிடுவார். அதானி அவங்கள பொறுத்தவரை இந்தியன், வேற ஒன்றும் கிடையாது. அவங்களோட பார்வையில் இந்தியன் தான். இந்தியா வளர்ந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? அதானி என்கிற இந்தியன் வளர்ந்துட்டா நமக்கு என்ன பிரச்சனை? இந்த மாதிரியான ஒரு இன்டர்நேஷ்னல் இஷ்யூ உடனே மற்ற பல நாடுகள், வங்கதேசம் உட்பட எல்லா நாடும் வந்து அதானியோட போட்ட கான்ட்ராக்ட்லாம் ரத்து பண்ணுறாங்க. இல்லை, இப்போ கென்யா கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கென்யா கவர்மெண்ட் வந்து அவங்க வந்து அறிவிச்சிட்டாங்க, நாடாளுமன்றத்திலேயே அவங்க அறிவிச்சிட்டாங்க. எனக்கு என்னன்னா அதில் அந்த சர்வதேச அரசியல் நீங்கள் பேசலாம். நீங்கள் அதில் ஒரே ஒரு கேள்வி மட்டும், ஜனவரியில் புதிய அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ட்ரம்ப் வந்து வர்றார். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், குறிப்பா அந்த பைடனுடைய கடைசி காலகட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்துல அமெரிக்க அரசு போற விதம், குறிப்பாக வந்து ரஷ்யா உக்ரைன் விஷயத்துல உக்ரைனுக்கு வந்து அந்த மிசைல்ஸை பயன்படுத்துறதுக்கான வந்து அனுமதி கொடுத்ததாகட்டும், அதுக்கப்புறம் வந்து இப்போ அதானி மேல இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஆகட்டும், இதெல்லாம் ஏன் இவ்வளவு இதா பண்றாங்க? அவங்களோட டைம் ஃப்ரேம் என்ன? ஏன் இந்த மாதிரி செய்யணும்? இந்தியாவினோட வளர்ச்சி ஒரு காரணமாக இருக்கலாம். எப்பவுமே வல்லரசுகளை பொறுத்தவரை இந்தியா தனக்கு சாதகமான இதுவாக தான் இருக்கணும். அதே சமயத்தை தவிர்க்க முடியாத சக்தி இந்தியாவும் சீனாவும் தவிர்க்க முடியாத சந்தை, மார்க்கெட், அது ஒன்று பார்க்கணும். இவங்களை பகைச்சிக்கவும் மாட்டாங்க, தன்வசமும் இருக்கணும், வளரவும் கூடாது. இந்த ஒரு எண்ணம் தான் பெரிய வல்லரசு நாடுகளுக்கு உண்டு. ரெண்டாவது, நாம் உக்ரைன் விஷயத்தில் ரஷ்யா சார்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டதுனாலேயே அவங்களுக்கு எரிச்சல் அமெரிக்காவுக்கு. ஆனால் இப்போ ட்ரம்ப்புக்கு அப்புறம் எப்படி மாறும் தெரியல. இப்போ பைடன் எடுத்த முடிவுகளுக்கெல்லாம் நேர் எதிராக எடுக்கக்கூடும் என்று பரவலாக பேச வராங்க. அதனால் ட்ரம்ப்பை பொறுத்தவரை இந்த சர்வதேச வார், மற்ற போர், இதில் மாதிரியான விஷயங்களில் அவர் அதிகம் கவனம் செலுத்த மாட்டார் அப்படின்னு பரவலாக பேசப்படுகிறது. சூழல் மாறலாம், ஜனவரிக்கு பிறகு எப்படி மாறும்னு தெரியல, மாறக்கூடும், உக்ரைன் விஷயத்தை உள்பட. ஆக அதன் காரணமாக தான் இந்தியா வந்து ஆசியாவில் 2 நாடுகள் வந்து அவங்களுக்கு பெரிய சேலஞ்சு. ஒன்று இந்தியா, இன்னொன்று சீனா. சீனாவை ஒரு வேறு வகையில் டேக்கிள் பண்ணுவாங்க, இந்தியாவை இது மாதிரியான அணுகுமுறைகளில் டேக்கிள் பண்ணுவாங்க, சமாளிப்பாங்க. அது எந்த அளவுக்கு போகும் என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த அதானி மீதான நடவடிக்கை கூட ட்ரம்ப் பொறுப்பேற்ற பிறகு என்ன ஆகும்னு தெரியாது, பொறுத்திருந்து பார்க்கணும்.
இல்ல இதுல அதுதான் இப்போ நமக்கு இப்போ மூத்த பத்திரிகையாளர்கள் உங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஜியோ பொலிட்டிக்கலா ஒரு ரீசன் சொல்றாங்க. ஸோ ரீசன் வந்து சொல்றீங்க. ஆனா இது ஏன் வந்து நாட்டுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு வந்து தெரியல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் அப்படின்னா மகாராஷ்டிரா தேர்தல் நடந்து முடிந்தது. மகாராஷ்டிரா தேர்தல் எலெக்ஷன்ல கேம்பெயின்ல அவர் வந்து பேசுறாரு. இந்த தேர்தலே கிட்டத்தட்ட வந்து குஜராத்தியா மராத்தியா அப்படின்னு கொண்டு போறாரு. மும்பையில் இருக்கக்கூடிய நிறைய தொழில்கள் வந்து குஜராத்துக்கு மடைமாற்றப்படுது. 2 குஜராத்திகள் அவர் குறிப்பிடுறது நரேந்திர மோடி, அதுக்கப்புறம் வந்து அமித்ஷா இருவரையும் குறிப்பிட்டு இது வந்து மராத்தி வெர்சஸ் குஜராத்தி அப்படி ஒரு காலத்துல மதராசிஸ் வெர்சஸ் குஜராத்தின்னு இருக்க மராத்தின்னு இருந்தது. இப்போ வந்து அது இப்படி கொண்டு போறாரு. ராகுல் காந்தி ஏன் தொடர்ச்சியாக அதானிக்கு எதிராக ஒரு நரேட்டிவா கொண்டு போகணும், அதானி தான் டார்கெட் ஏன் நகர்த்துறாரு? நீங்க உங்க கேள்வியில அதுக்கு அழகான பதில் இருக்கு. எப்பவுமே அண்டை மாநிலங்களுக்கு தான் எப்பவுமே பிரச்சனை வரும். நமக்கும் கர்நாடகா, நமக்கும் கேரளா, முல்லை பெரியார் விஷயத்துல அந்த மாதிரி வரும். அதே மாதிரி குஜராத்தும் மராட்டும் பகை, அதாவது கொஞ்சம் உரசல் இருந்து தான் இருக்கும். எப்பவுமே அண்டை நாடுகள் அண்டை மாநிலங்களுக்குள்ள இந்த முரண்பாடுகள். உதாரணத்துக்கு ஹரியானா பஞ்சாப் பிரச்சனைக்கு இன்னும் பல இருக்கு, இன்னமும் இருக்கு. அது மாதிரி இப்போ குஜராத்தில் பாஜக உடைய இதை அசைக்க முடியாத நிலைமை இருக்கு. ரெண்டாவது மத்தியில் இருக்க பவர்ஃபுல் 2 ஆட்களும், அதாவது மோடியும் அமித்ஷாவும் குஜராத்திகளாக இருக்காங்க. அவங்க ஊக்குவிக்கிற தொழிலதிபர்கள் குஜராத்திகளாக இருக்காங்க. அப்படிங்கிறதுனால சரி குஜராத் நமக்கு கிடைக்காது. ஸோ அதை குஜராத்தை அவங்கள எதிர்த்து மகாராஷ்டிராவில் கேம்பெயின் பண்ணால் மகாராஷ்டிரா நமக்கு பக்கம் வரும், அங்கே உள்ள ஏக்நாத் ஷிண்டே ஆட்சி மாதிரி நம்ம பக்கம் வரும்ன்ற அரசியல் பார்வையால் தான் அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்தினார். அந்த பிரச்சாரத்தை கையாண்டார். இப்போ வந்து மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணுறார். பார்லிமெண்ட்டுக்கு ஒரு அவல் வேண்டியவர்களை வெறும் வாயை மேல்றதுக்கு அதானி கிடைச்சார், அவ்வளோதான். ஆகையினால இப்போ நாளைக்கே ராகுல் காந்தி பிரதமர் ஆனார், அதானி வேண்டாம், அதானி அவர் சிறையில் போட்டுருவாரா குண்டார் சட்டத்தில், இல்லை அதானோட பொருட்கள்லாம் சீஸ் பண்ணிடுவாரா? இல்லை அவர் தான் கைது பண்ணணும் அப்படிங்கிற பண்ண முடியாது. அவர் சொல்லலாம் சார், அவர் ராகுல் காந்தி பிரதமர் ஆனார், நடக்கவே நடக்காது, எதுவும் நடக்காது. ஏனென்றால் அவருடைய பணம் நிதி காங்கிரஸ் கட்சிக்கும் தேவை, காங்கிரஸ் ஆளுகிற மாநிலங்களுக்கும் தேவைப்படுகிறது. ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிற இப்போ ஜார்க்கண்ட் விட்டுருவோம், கர்நாடகா ஹரியானா இந்த மற்ற மாநிலங்கள், ஹிமாச்சல் பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் காங்கிரஸ் ஆளுகிறது. இங்கே இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு அதானி வந்தாருன்னா இல்லை நீ வேண்டாம், உனக்கு கைது பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லுவாங்களா? அந்த எத்திக்ஸோடு இருப்பாங்களா? நடக்காது. ஆகையினால இதெல்லாம் வந்து அரசியலுக்கான பார்வையை தவிர அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பெருசாக பேசுறதுக்கு இல்லை. சொல்லுவாங்க, அது சரியா தவறா தெரியாது. ப. சிதம்பரமே கௌதம் அப்படின்னு தான் கூப்பிடுவார் அதானியை அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசுவாருன்னு பேசுவாங்க, நமக்கு தெரியாது. அதை வச்சுக்கிட்டு நம்ம முடிவு வர முடியாது. ஆனால் நம்ம பார்வை என்னன்னா, முதலாளி நிறைய பணம் வைத்திருக்கிறவர் என்றால் எந்த அரசியல் கட்சியும் கைவிடாது. சிதம்பரம் எந்த இடத்துலையும் அதானிக்கு எதிராகவோ அதானி செய்வது தவறுனோ எங்கேயும் பேசுனதும் கிடையாது. அவ்வளோதான். நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா நிலைமை மாறும். அதனால அதெல்லாம் மாறாது. அரசியலுக்கும் நாடாளுமன்றத்தில் முடக்குவதற்கும் இந்த அரசியல் விளையாட்டுகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருக்குது. இல்லை இன்னொன்று, இப்போ இந்த நாடாளுமன்றம் முடக்கப்பட்டதுக்கு இப்போ எப்படி வந்து அதானி சம்பந்தமாக நம்ம ஒரு விஷயம் சொல்கிறாங்களோ, இன்னொன்று மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகளும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கை வந்து அவங்களுக்கு எதிர்த்தரப்புக்கு வந்து கொடுத்துருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கான வெற்றியை வந்து யாரும் எதிர்பார்க்கல. ஈவன் பாஜக கூட்டணியும் எதிர்பார்த்துருக்குமா அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஸோ இந்த வெற்றியை வந்து இந்த வெற்றி சம்பந்தமான விஷயங்களையே பேசிட்டு இருக்கோம். ஸோ அதுல இருந்து ஒரு திசை திருப்பணுங்கிற முயற்சியும் இருக்குன்னு இவங்க சைட்ல இருந்து ஒரு விமர்சனம் இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? இல்லை, திசை திருப்பது மட்டும் இல்லை, அந்த விரக்தியினுடைய மகாராஷ்டிராவில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காம போன விரக்தியின் வெளிப்பாடாகவும் இருக்கலாம். இது கொஞ்ச நாள் இருக்கும். வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜி கிடைக்கிறவர், இன்னொரு யுக்தி அல்லது இன்னொரு பிரச்சனை அல்லது இன்னொரு ஸ்கேண்டல், ஊழல் ஏதேனும் வெளிச்சத்துக்கு வரும் வரையில் இதை தான் பயன்படுத்துவார்கள். அது தவிர இதை வந்து மகாராஷ்டிரா பொறுத்தவரை அவங்க எதிர்பார்த்து வெற்றி கிடைக்கல. ஏதோ ஒரு கணிசமாக கிடைக்கும், தொங்கு சட்டசபை கூட அமையும்னு கூட சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் நடக்காமல் இருக்கு. பாஜகவே அரிது பெரும்பான்மை. பாஜகவுக்கு மட்டும் இன்னும் ஒரு 13 சீட்டு வந்துச்சுன்னா சிங்கிள் மெஜாரிட்டியோடு அவங்க ஆட்சி அமைச்சிருவாங்க. ஆனால் இப்போ அவங்க வேறு கணக்கில் இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால் ஒவ்வொரு தேர்தலும் பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர், ஹரியானா பாஜகவுக்கு போச்சு. ஜம்மு காஷ்மீர் தேசிய நேஷனல் கான்ஃபரன்ஸ் தேசிய மாநாட்டு அதன் கூட்டணியான காங்கிரஸுக்கும் போகுது. காங்கிரஸுக்கும் தேசிய மாநாட்டு கூட இன்னும் உரசல் இருப்பதாக பேசப்படுகிறது. நம்ம அந்த டிபேட்டு போகலை. அதை மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தப்போ
அதுக்கு முன்னாடி தெலுங்கானா, கர்நாடகத்தில் ஜெயிச்சு தெலுங்கானாவில் காங்கிரஸ் கட்சி வந்தது. ஆந்திர பிரதேசத்தில் தெலுங்கா தேசம் வெற்றி பெற்றது, காங்கிரஸ் வாய்ப்பு இழந்தது. காங்கிரஸோ அல்லது அந்த கட்சி கூட்டணியோ இழந்தது. ஆக ஒவ்வொரு தேர்தல்லையுமே ஒரு கட்சி ஒரு இடத்துல தாங்க ஜெயிக்கிறோம், இன்னொரு இடத்துல மாற்று கட்சியை ஜெயிக்கிறாங்க என்ற சூழல் இருக்குது. அதாவது மக்கள் அந்தந்த லோக்கல் சினாரியோவுக்கு ஏற்ப வாக்களிக்கிறாங்க, முடிஞ்சு போச்சு. நீங்கள் சூழல்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்து இந்திய அரசியலுடைய ஒரு மிக மூத்த ஒரு சீசன்டு பொலிட்டிஷியனாக இருக்கக்கூடிய சரத்பவார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வந்து ஒரு இவிஎம் மேனிப்புலேஷன் இருக்குது அப்படிங்கிறார். இவிஎம் மேனிப்புலேஷன் எப்படி சொல்கிறாருன்னா, நீங்கள் வேணால் பாருங்கள், தேர்தல் எடுங்க, அந்த தேர்தலில் பெரிய மாநிலங்கள் பாஜக வசம் செல்கின்றன, சிறிய மாநிலங்கள் கூட்டணி கட்சிகள் எதிர்கட்சிகள் வசம் செல்கின்றன அப்படின்ட்டு அதை வந்து ஒரு விமர்சனமாக வைக்கிறார். ஹரியானா, ஜம்முனா ஹரியானாவில் பாஜக ஜெயிக்கும், ஜம்மு காஷ்மீரில் வந்து வேற கட்சி ஜெயிக்கும். அதே மாதிரி மகாராஷ்டிரா அப்புறம் ஜார்க்கண்டில் வந்து எதிர்கட்சி ஜெயிக்கும், மகாராஷ்டிராவில் வந்து ஆளுங்கட்சி ஜெயிக்கும். இந்த மாதிரி இப்போ ஹிமாச்சல் அப்புறம் குஜராத் அப்படின்னா குஜராத்தில் பாஜக ஜெயிக்கும், ஹிமாச்சலில் காங்கிரஸ் ஜெயிக்கும். ஸோ சின்ன மாநிலங்களில் அது எப்படி வந்து சின்ன மாநிலங்கள் தான் எதிர்கட்சி ஜெயிக்குது, பெரிய மாநிலங்களில் பாஜக கூட்டணி ஜெயிக்குது, இட் இஸ் அ மேனிப்புலேஷன் அப்படிங்கிறார். மக்களவை தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக பாதி சீட்டை இழந்தது. 80 இடங்களில் கிட்டத்தட்ட 78 இடங்கள் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட உத்தரப்பிரதேசத்தில், மிகப்பெரிய மாநிலம், இந்தியாவில் மிகப்பெரிய மாநிலம், மக்களவை சீட்டுகள் அதிகமாக இருக்கிற மாநிலத்திலேயே பாதி இடங்களில் தான் திக்கி திணறி ஜெயிச்சது பாஜக. அங்கே என்ன இவிஎம் என்ன ஆச்சு, கரண்ட்டு சரியாக இல்லையா, ஏன்னா அது வேறு ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூவா? சரி, திரிணாமுல் காங்கிரஸ் வெஸ்ட் பெங்காலில் அது ஏன் இன்னும் ஜெயிச்சுட்ருக்கு? இப்போ இடைத்தேர்தல் கூட திரிணாமுல் காங்கிரஸ் போட்டியிட்டு அத்தனை இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. அதுவும் பெரிய இடம் மாநிலம் இல்லையா? அது தமிழ்நாட்டோட கொஞ்சம் கூடுதலான மக்களவை சீட்டு இருக்குது, சட்டப்பேரவை தேர்தலும் இருக்குது. அப்படி பார்க்கும்போது அந்த கணக்கு வந்து தமிழ்நாடே எடுத்துக்கங்களேன், 234 தொகுதி உள்ள சட்டப்பேரவை தொகுதியும் 39 தொகுதி உள்ள மக்களவை தேர்தலையும் பாஜக அங்கே ஜெயிச்சுது. அந்த கணக்கு இவிஎம்ன்றது தான். இவிஎம் கணக்குன்னு ஒரு சொல்லுவாருன்னா அது சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஏதாவது விளக்கம் வேணும்னா அவங்க கட்சியில் இருக்க கார்த்திக் சிதம்பரத்தை விளக்கம் கேட்டால் சரி நல்லாயிருக்கும். கார்த்திக் சிதம்பரம் அதுக்குரிய விளக்கம் சொல்லுவார். ஆக இது நான் ஜெயிச்சா ஒன்று, நீங்கள் ஜெயிச்சா வேற, அதாவது என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்தால் ரத்தம் உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, அந்த மாதிரியான கணக்கு. அதெல்லாம் இவிஎம்னா அது ஏற்புடையதாகவோ அறிவுபூர்வமான கருத்தாகவும் சொல்ல முடியாது, வேறு ஏதாவது சொல்லுகலாம். ஆனாலும் கூட மகாராஷ்டிராவில் நமக்கு தெரிஞ்ச தகவலில் நமக்கு கிடைச்ச தகவலில் அங்குள்ள மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, செயல்படுத்தியிருக்காங்க, அறிவிச்சதோடு இல்லாமல். அது ஏக்நாத் ஷிண்டேக்கு பல வெற்றிக்கு காரணமாக அமைச்சிருக்கு. நீங்கள் அதுக்கப்புறம் அங்கே உள்ள கூட்டணி மற்ற என்ன ஆகுது ட்ராமாலாம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பார்ப்போம், அது வேறு. பட் வெற்றிக்கு பல காரணிகளில் அது ஒன்று இருக்குது. பெரிய அளவு எதிர்பக்கம் வேவ் இல்லை, ஆட்சிக்கு எதிரான வேவ் கிடையாது, எதிர்பக்கம் ஆதரவான நிலைப்பாடு எது இல்லை. சப்போஸ் காங்கிரஸ் கூட்டணி அங்கே உள்ள மகா விகாஸ் அகாடி ஜெயிச்சா யார் சிஎம்னு யாருக்கும் தெரியாது. இங்கேயாவது 3 பேர் சொல்லுவாங்க, அஜித் பவார் சொல்லுவாங்க, ஏக்நாத் ஷிண்டே சொல்லுவாங்க, பட்னாவிஸ் சொல்லுவாங்க. ஆனால் அந்த பக்கம் யாரை சொல்கிறீங்க? யாருமே ஒரு அந்த குழப்பம் அந்த பக்கமே இருக்க ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு. சுப்ரியா சுலே சொல்லுவாங்களா, அவங்க பார்லிமெண்ட் இருந்தாங்க. அதனால் ஒரு தெளிவற்ற நிலைப்பாடு இருக்கிறதுனால அதுக்குரிய பலனெல்லாம் இந்த பக்கம் போயிருக்கு. பல காரணிகள் 2-3 நாட்களுக்கு முன்பு விவாதிச்சிட்டோம். அதனால் இவிஎம் தான் காரணம் என்பது, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தான் காரணம் என்பதை போல் ஒரு ஜோக்கு, நகைச்சுவை கருத்து இருக்க முடியாது என்று தான் நினைக்கிறேன். இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு எடிட்டோரியல் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட் முடிவுகளை வைத்து சில விஷயங்கள் வந்து அதில் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதில் 2 விஷயங்களை பேசணும் அப்படின்ட்டு. ஒன்று வந்து இண்டி கூட்டணி தேசிய அளவில் வந்து கலைகிறதா, இண்டி கூட்டணி அப்படிங்கிறதே வந்து கலைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறதா. ஏன்னா வந்து உள்ள இருக்கக்கூடிய பார்ட்டிஸ்க்கு வந்து நிறைய முரண்பாடு இருக்குது. இப்போ மகாராஷ்டிராவில் கூட இந்த மகா விகாஸ் அகாடி தோத்ததுக்கு பிறகு சிவசேனாவோட உத்தரவு ஃபேக்ஷன் வந்து காங்கிரஸை குற்றம் சாடுது, காங்கிரஸ் வந்து சரத்பவாரை குற்றம் சாடுது. ஸோ அங்கே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கு.
யூபியில் நடந்த அந்த 10 இடைத்தேர்தலில் வந்து அகிலேஷுக்கும் காங்கிரஸுக்குமா நல்ல ஒரு இது வந்து இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதால இந்தி கூட்டணியே கேள்விக்குறியாகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இந்தியா கூட்டணி அவங்க அவங்க இந்தியா கூட்டணிம்பாங்க, எதிர்கட்சியில் இந்தி கூட்டணி சொல்லுவாங்க, அல்லது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி, ஏதோ ஒரு பேரில் இருக்கு, நாமன் கிளேச்சரில் என்ன இருக்கு. அந்த கூட்டணியில் நீங்கள் மாநில கட்சிகள் தங்களது பலத்தை நிறுவிக்கொள்ளுகிறார்கள். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மேற்கு வங்கம், ஆம் ஆத்மி டில்லி மற்றும் பஞ்சாப், அப்புறம் அதே மாதிரி கிட்டத்தட்ட அகிலேஷ் யாதவ் தலைமையிலான சமாஜ்வாதி கட்சியாக இருந்தாலும் சரி, ராஷ்ட்ரிய ஜனதாதள் தேஜஸ்வி யாதவ் லாலு பிரசாத் கட்சியாக இருந்தாலும் சரி, வேற எந்த கட்சியாக தமிழக விடுதலை திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தங்கள் மாநிலத்தில் தாங்கள் தான் மேலும் டாமினண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த சூழலில் அங்கெல்லாம் வந்து இப்போ காங்கிரஸ் எதிர்பார்த்துட்டு நடக்காது. இனிமே சூழல் மாறி வச்சு, அதாவது 96லேருந்தே சூழல் மாறி போச்சு. 96க்கு பிறகு ஏதாவது ஒரு கட்சி சிங்கிள் மெஜாரிட்டியோட ஆட்சிக்கு செஞ்சதா சரித்திரம் உண்டா? இல்லை. 2014 தான் சாத்தியமாச்சு மத்தியில். 2014 வந்து பாஜக தேசிய கட்சி. கரெக்ட். நான் சொல்றது காங்கிரஸ் பக்கம். நீங்க அதுக்கப்புறம் எந்த கட்சியுமே கூட்டணி இல்லாமல், கூட்டணி தயவில் இல்லாமல் இருக்காது. நான் என்னுடைய எதிர்பார்ப்பு எல்லா தளங்களையும் சொல்கிறது, இங்கே நான் வலியுறுத்தி சொல்வேன், எதிர்காலத்தில் மாநில கட்சிகள் சில மாநிலங்களில் வலுவாக இருக்கும். தேசிய அளவில் 2 தேசிய கட்சி இருக்கும். இந்த தேசிய கட்சியின் தலைமையில் வேணும்னா அதிக இடங்கள், இப்போ கூட பார்த்தீங்கன்னா மக்களவைத் தேர்தலில் அதிகமான 99 இடங்கள், இப்போ பிரியங்கா சேர்த்தா கூட 100 இடம்னு வச்சுக்கணும். 100 கடந்துட்டாங்க. 100 இடங்கள் காங்கிரஸுக்கு. காங்கிரஸ் தலைமையிலான மாநில கட்சிகளின் கூட்டு அப்படிங்கிற நிலைமை வந்தால் நிலையான அரசை தரும், ஊழலற்ற ஆட்சியை தரும், சிறந்த நிர்வாகத்தை தரும். மாற்றுக்கிறதே நான் சொல்லலை. வாஜ்பாய் ஒரு உதாரணம். 99 அவருக்கு வந்த போது ஆட்சிக்கு வந்தார் இல்லையா. 98 வந்தது ஜெயலலிதா அம்மையார் கலைச்சாங்க, அதுக்கு கவுத்தாங்கன்றதுக்கு தவிர 99லேருந்து அந்த சூழல் அப்படியே இருந்துட்டுருக்கு. யூபிஏ அரசாங்கம் 2 தடவை ஜெயிச்சது காரணம் அதுதான். இனிமேல் அதுதான் வரப்போகுது. ஆகையினால அந்த மாநிலங்களில் வந்து தங்களை வந்து முன்னேற்றப்படுத்தணும்னு நினைக்கும் போது அப்போ மாநில கட்சிகள் மீதில் ஒரு மனக்கசப்பு, ஒரு இது வரும். இப்போ எடுத்துங்களேன், இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ்காரங்களுக்கு அவங்களுக்கு அது செய்வாங்களான்னு தெரியாது. அதுக்கு எனக்கு சந்தேகம். நாங்கள் தான் காமராஜ் ஆட்சியை மீண்டும் கொண்டு வரணும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு காங்கிரஸ்காரங்க கொடுத்துட்டோம். தப்பித்தவரி அது செய்ய மாட்டாங்க. நான் உறுதியாக நம்புறேன். தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரங்களை பற்றி நமக்கு நல்லா தெரியும். அவங்க ஏதாவது அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டால் திமுக கிட்டது என்ன ரியாக்ஷன் வரும்? அதுதான். ஆகையினால இந்த உரசல் என்பது இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் ஒன்று நம்புகிறேன், அதுக்காக இந்த கூட்டணி முற்றிலும் உடைஞ்சு போய்டும் நான் சொல்லலை. முரண்பாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த முரண்பாடுகள் தேர்தல் சமயத்தில் மனமொத்து வேலை செய்ய உதவுமா இல்லையா என்பதை தான் பார்த்துக்கணும். இன்னொரு விஷயம், மகாராஷ்டிரா ஃபேக்டரியில் ஒரு விஷயத்தை நான் விடுபட்டு போகிறது சொல்கிறேன். ஆர்எஸ்எஸ் முக்கிய பங்காற்று இருக்குது. மக்களவைத் தேர்தலில் ஆர்எஸ்எஸ்ஸை பாஜக புறக்கணித்தது. பாஜக தலைவர் இனிமேல் ஆர்எஸ்எஸோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரிலாம் ஜேபி நட்டா பேசியிருக்காரு. எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் சொந்த காலில் அனுப்போன்ற அளவுக்கு பேசினார். அதனால் ஆர்எஸ்எஸ் வந்து கேடர் பேஸ்டு ஆர்கனைசேஷன். அந்த கேடர் பேஸ்டு தொண்டர்கள் சார்ந்த அந்த இயக்கம் களப்பணி ஆற்றாததுனால பலனை வந்து சந்திச்சாங்க. அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடைக்காம 400 கனவு கண்டவங்களால் 300 கூட எட்ட முடியாமல் போச்சு பாஜக. அது உத்தரப்பிரதேச தோல்விக்கும் அதுதான் முக்கிய காரணம். அந்த மாதிரி மகாராஷ்டிராவில் அந்த மனக்கசப்பு, ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் இடையிலான மனக்கசப்பு நீக்கப்பட்டு விட்டதுனால அல்லது சமாதானம் ஆகிட்டாங்கன்ற காரணத்தினால மகாராஷ்டிராவில் உங்களுக்கு வெற்றி கிடைச்சி. ஏன்னா மகாராஷ்டிரா ஆர்எஸ்எஸ் உடைய கோட்டை என்று கருதப்படுகிறது. ஆகையினால அவங்க களப்பணியை ஆட்டியிருக்காங்க. அதனால் அதனுடைய விளைவை வந்து பாஜக கூட்டணி பெற்றிருக்கிறது. அதில் சந்தேகமே கிடையாது. ஆக வெற்றிக்கு அதுவும் ஒரு காரணம் சொல்கிறேன். இவிஎம் பற்றி இப்போ சரத்பவார் சொன்னார். இல்லை, ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லலாம். இவிஎம் என்ற 3 எழுத்து அல்ல, ஆர்எஸ்எஸ் என்ற 3 எழுத்தாக சொல்லலாம் பாஜக வெற்றிக்கு. ஓகே. இல்லை, அது இன்னொன்று, இப்போ எப்படி இந்திய கூட்டணி கலைகிறதா அப்படிங்கிற அந்த தலையங்கம் வந்து எடுத்தாங்களோ அதே மாதிரி சேஞ்ச் இன் லீடர்ஷிப் குறிப்பாக காங்கிரஸுக்குள்ளே வருதா? ஏன்னா இப்போ பிரியங்கா காந்தி அவங்க வந்து எம்பியாக நாடாளுமன்றத்துக்கு நுழைகிறார். அவர் வந்து இப்போதான் வந்து தேர்தல் அரசியலுக்கு வந்து முதல் வெற்றியையும் பதிவு செய்திருக்கிறார் பிரியங்கா காந்தி. ராகுல் இதுக்கு முன்பாக வயநாட்டில் பெற்ற மார்ஜினை விட அதிக மார்ஜினில் பிரியங்கா வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க.
ஸோ ராகுல் அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய தேசிய கட்சி தலைவர் 2 பேரும் இணைந்து 2 பேரும் வந்து இப்போ கொண்டு போற அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஹரியானா தேர்தல் ஆகட்டும், மகாராஷ்டிரா தேர்தல் ஆகட்டும், ஒரு பின்னடைவை தொடர்ச்சியா வந்து சந்திச்சு இருக்காங்க. அதாவது இந்த கார்கே ராகுல் காம்போ அப்படிங்கிறது. ஸோ இப்போ பிரியங்கா வந்து தலைமை ஏற்றால் எப்படி இருக்கும், பிரியங்கா ஏன் தலைமை இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது கேள்விக்கு இன்னொரு முக்கியமான காரணம், இப்போ இந்த மகளிர் ஓட்டு மிக முக்கியமான ஒரு பாத்திரத்தை எல்லா எலெக்ஷன்லையும் வகிக்குதுன்னு பார்க்குறோம். மகாராஷ்டிரா டர்ன் அவுட்ல கூட 6% வந்து மகளிர் வந்து வெளியே வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. டர்ன் அவுட் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிற போது, அப்போ வரும் நாட்களில் காங்கிரஸ் பிரியங்காவை தலைமை பீடத்துக்கு கொண்டு வருவதற்கு யோசிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அது ஒரு யூகமான கேள்வி. அதுக்கு யூகமான பதில் என்னால் சொல்ல முடியல. ஆனால் ஒரு கருத்தை சொல்வேன். ராகுல் காந்தியையோ அல்லது பிரியங்கா காந்தியையோ அறிமுகப்படுத்துவதோ தலைமை பீடத்துக்கு அதை நோக்கி நகர்த்துவதோ வெரி லேட், தாமதமான நடவடிக்கை. இதை எப்போ அவங்க செஞ்சிருந்தா ஓரளவேனும் பலன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறது. 91 ராஜீவ்காந்தி மறைவுக்கு பிறகு இந்த சோனியா காந்தி கம்ப்ளீட்டாக கட்சிக்கு வர மாட்டேன்னு, அரசியலே வேண்டான்னு ஒதுங்கிட்டாங்க. அப்போது பிரியங்காவை கொண்டு வரலாம் என்ற யோசனையெல்லாம் பரிந்துரைக்கப்பட்டது, சொல்லப்பட்டது. அப்போ நரசிம்மராவுக்கு பிறகு, நரசிம்ம பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் முற்றிலும் அவங்க குடும்பமே புறக்கணிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஏன்னா 91 அவருடைய ராஜீவ்காந்தி, அதாவது சோனியாவினோட கணவர் மிக மோசமான வகையில் படுகொலை செய்யப்பட்டால் அந்த ரணம் இருக்கத்தான் செய்யும். அதனால வந்து தேவையில்லை, இனிமேல் எங்கள் குடும்பமே இதுக்கு வேண்டாம், பொது வாழ்க்கை வர வேணாம், இன்னொரு பலி எதுக்கு கொடுக்கணும் என்கிற ஒரு கவலையில் இருந்தது. நியாயம்தான் அது. பரவாயில்ல. 91 96 வரையில் நரசிம்மராவ் ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது. அதற்கு பிறகும் அவர்கள் வந்து ஆக்டிவாக இல்லை. 96 சீதாராம் கேசரிக்கு பிறகு தான் சோனியா காந்தி அரசியலுக்கு வர்றாங்க. அப்போ கூட சோனியா மீதான புகார் அப்போ இப்போ கிடையாது, இர்ரெலவெண்ட் ஆயிடுச்சு. வெளிநாட்டை சேர்ந்தவர்ன்ற அந்த கேம்பெயினை வந்து திரும்ப திரும்ப சொன்னதுனால அவங்களுக்கு உண்டான புகழ் அந்த அளவுக்கு எடுபடலை. 96 98 ஏன் ஐக்கிய முன்னணி, இந்த குஜரால் ஐக்கிய தேவேகவுடா தலைமையிலான அரசாங்கத்தின் போது கூட சோனியா காந்திக்கு பெரிய அளவுக்கு பாப்புலரிட்டி பின்னாடி தான் வந்தது. ஆக அப்போது அந்த சமயத்தில் இவர்களெல்லாம் அறிமுகப்படுத்தியிருந்தால் ஓரளவேனும் காங்கிரஸுக்கு முன்னேற்றம் கண்டு இருக்க முடியும். தவறிட்டாங்க. அதுதான் இப்போ ராகுலுக்கு என்ன 50 வயசு ஆகுது. இந்த ஆட்சிகள்லாம் வந்து 96 98னா 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 20-22 வயசு. சோனியாவுக்கு அந்த அளவுக்கு இல்லாட்டா கூட கொஞ்சம் இளம்பருவம் கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கலாம் மெல்ல. அதை செய்ய தவறிவிட்டார்கள். அதாவது நரசிம்மராவ் சமயத்தில் அவங்களை கொண்டு வந்திருக்க முடியாது, 91 வந்துட முடியாது. 96 98 பிறகாவது காங்கிரஸ் கட்சியில் அவங்கள கொண்டு வந்திருக்கலாம். ரொம்ப லேட்டாக தான் ராகுல் காந்தி ஆக்டிவ் பாலிடிக்ஸுக்கு வந்தார். அதனால அவர் வந்து ராகுல் காந்தியாவது பரவாயில்லன்னு சொல்லலாம். பிரியங்கா காந்தி வெரி வெரி லேட்டு. எனக்கு தெரிஞ்ச பல பேருக்கு மறந்துருப்பாங்க, பல பேருக்கு தெரியாது. 96 தேர்தல் போது தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாது. பிரியங்கா காந்தி தமிழ்லேயே ஒரு வரி கூட பேசியிருக்காங்க, காங்கிரஸ் ஓட்டு போடுங்கன்னு. அப்போ கும்பலே கிடையாது. அவங்க கலந்து கொண்ட கூட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கம்ப்ளீட்லி வைப்ட் அவுட். தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் தலைமையிலான கட்சி தான் ஜெயிச்சது. ஆகையினால அப்போ அதுவே லேட்டு. அதுக்கு முன்னாடி கொண்டு வந்தாலும் நேரு குடும்பம் அப்படின்னு சொல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிக்கும். இட்ஸ் வெரி லேட். அவங்க 2 பேரில் பார்த்தீங்கன்னா இப்போது பிரியங்காவை கொண்டு வந்தால் எந்த அளவுக்கு பலன் தரும். அவங்க இனிமேல் வந்து அவங்க எல்லா கட்சிகளையும் தன் வசம் தன்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வருவதோ கூட்டணியை தக்க வைத்துக் கொள்வதற்கான போதிய அனுபவம் அவர்களுக்கு இருப்பதாக நான் புரிந்து கொள்வேன். ராகுல் காந்தி பெட்டர் இல்லை. ஆனால் அந்த மகளிர் ஓட்டுங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ப்ளே ஆகுது இல்லைங்க. குறிப்பாக வந்து இப்போ மகாராஷ்டிரால அந்த எலெக்ஷன் அவங்க டேர்ன் ஓவர் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் மகளிர் ஓட்டு. அதை வந்து அந்த ஸ்கீமால வந்து லடிக்கி பெயின் ஸ்கீமால கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பெண் தலைவர் ஒரு மோடி எதிர்க்கக்கூடிய இடத்துல இருந்தாங்க அப்படின்னா பெண்கள் அவரை நோக்கி அணிதிரள்வாங்க அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம். ரொம்ப லேட்டுன்னு நான் சொல்றேன். என்னோட தாமதமான நடவடிக்கையா இருக்குன்னு. அதுக்குள்ள பாஜகவுடைய உத்திகள் தெரியாதா? அவங்க நீங்கள் எதை செஞ்சாலும் அதை கவுண்டர் பண்ணக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். பாஜக தேர்தல் விஷயத்தில், அரசியல் விஷயத்தில் 365 நாளும் 24 மணி நேரமும் அரசியல் செய்யக்கூடியவர்கள். அதனால் அவங்களுக்கு எல்லா உத்திகளும் தெரியும், இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும். அதனால் நீங்கள் ஒரு பெண்களை
ஒரு பெண்ணை தலைவரையாக கொண்டு வந்துன்னா அவங்க கொண்டு வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அங்கே உடனே ஓவர் நைட்டு கொண்டு வந்துடுவாங்க, திடீரென்று கொண்டு வந்துடுவாங்க. பழங்குடியினரை குடியரசுத் தலைவராக்கினாங்க. அந்த மாதிரி அவங்கள செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். ஆகையினால பிரியங்காவை கொண்டு வந்தால் அவங்களுக்கு புதிய பயிற்சி தேவை. பிஜேபிக்கு பொறுத்தவரை பயிற்சி பெற்றவர்களேதும் ஒருத்தர் பிக்கப் பண்ணுவாங்க. அதனால் இவங்களுக்கு சாதாரணம் கிடையாது. ஏன் மத்திய அமைச்சரவையில் இருக்க நிர்மலா சீதாராமன் போகிறதா, அல்லது ஸ்மிருதி இரானி, அவங்க தேசிய அளவில் அறியப்பட்ட தலைவர். ஆக அவங்களால எதையும் செய்ய முடியும். நான் 2 பேர் உதாரணத்துக்காக சொன்னேன். நம்மளே இவங்க 2 பேர் எதிர்பாராமல் இன்னொரு ஆட்களை கூட கொண்டு வருவோம். வசுந்தராஜ் இருக்காங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு அந்த உத்தியெல்லாம் தெரியும், அவங்களை எப்படி கவுண்டர் பண்ணணும்னு தெரியும். அதனால் பிரியங்காவை முன்னிறுத்தி அவங்கள இன்னொரு இந்திரா காந்தியாக கொண்டு வருவது இப்போது அது சாத்தியமில்லை. ரொம்ப கடுமையாக வேலை செய்யணும். கடுமையாக வேலை செய்யறதுக்குள்ளே அந்த அம்மாவுக்கு வயசாகிடும். இப்போ இவருக்கே ராகுல் காந்தியை பொறுத்தவரை இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்குன்னா நிச்சயமாக ராகுல் காந்தியோட கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் கூட மறுக்க முடியாது. 2024 நாடாளுமன்ற அது எதுவாக இருந்தாலும், மக்களவை தேர்தலாக இருந்தாலும், அவர் 2 முறை தேசிய அளவில் பாத யாத்திரை நடத்தினார். தொடர்ந்து பேசி கொண்டு வருகிறார். நாடாளுமன்றத்தில் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வர்றாரு. அரசியல் தான், நான் இல்லை, அதில் அழுக்காமல் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார். அந்த உழைப்பு, ராகுல் காந்தியோட உழைப்பை நான் கொஞ்சம் கூட அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டார். இல்லைன்னா மோடி மாதிரி ஆட்களை டஃப் ஃபைட் கொடுக்கறது கஷ்டம். அதே அவர் செய்கிறார். அவரால் கட்சி கூட்டணி இன்னும் ஆட்சிக்கு அமைப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கான பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் அந்த அனுபவத்தை ராகுல் காந்தி பெறுவதற்கே 20-25 வருஷம் ஆச்சு. 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ ஐ எம் கரெக்ட், 94 அவர் கொஞ்சம் லைம் லைட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் யூபிஏ ஆட்சி முடிஞ்ச பிறகு தான் அவர் வெளியிலே தெரிய ஆரம்பித்தார். வெளியில் ஆகையினால அவர், ஆனால் அவருக்காவது ஒரு 20 ஆண்டுகள் 22 ஆண்டுகள் அனுபவம் இருக்குது. அந்த அனுபவம் கூட பிரியங்காவுக்கு இல்லை. அது அப்படி ஏதாவது மீறி நடந்தால் அது ஒரு மிராக்கலாகத்தான் இருக்குது. அப்படித்தான் நான் பார்க்குறேன். நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.